கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 24 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. ஆனந்த் பண்ண காரியத்துக்கு மீனாட்சி அப்படியே மனசுடைஞ்சு போய், நீயும் வேண்டாம், நீ கட்டின தாலியும் வேணாம், இந்த தாலிக்கு மரியாதை அதை கட்டினவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாலியை கலட்டி அவர் முகத்திலேயே எரிஞ்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேங்கிறாங்க மீனாட்சி. நீ முதல்ல வெளியே போடி, நான் கட்டின தாலியை நீ கழட்டி எரிஞ்சிட்டல, நீ வெளியே போங்கிறாங்க ஆனந்த். நீ என்ன சொல்கிறது, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வெளியே வராங்க. தீபாவும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பின்னாடியே ஓடி வராங்க. தீபா எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி, நீயும் கார்த்தியும் கூட இதெல்லாம் மறைச்சிட்டிங்கல்ல, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டிங்களே அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், அக்கா கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலான்னு தான் நானும் என் புருஷனும் நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் சொல்கிறத கேட்காம இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ரியா கண்டிப்பாக பணத்துக்காக தான் ஆனந்த் சாரை கல்யாணம் பண்ணியிருக்கா. அது எப்படியாவது ஆனந்த் சாருக்கு கூடிய சீக்கிரம் புரிய வச்சு உங்களையும் ஆனந்த் மாமாவையும் சேர்த்து வச்சிடலான்னு தான் நானும் அவரும் உங்ககிட்ட சொல்லாமலேயே இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்துருச்சு. ப்ளீஸ்க்கா இந்த வீட்டை விட்டு போகாதீங்க. எங்கள் அப்பா அம்மா கூட அவுட் ஹவுஸ்லேயாவது தங்கிக்கோங்க. எனக்கு அண்ணன் இருக்காரு, அக்கா இல்லை. எனக்கு அக்காவா நீங்கள் இருங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு தீபா கெஞ்சவும், மீனாட்சியும் சரின்னு அழுதுகிட்டே அவுட் ஹவுஸ் போகிறாங்க. அங்கே போனால் ஜானகி மைதிலி எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போய் கேட்க அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க தீபா. அதை கேட்டதுமே எல்லாரும், நல்லவங்களுக்கு தான் கடவுள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காரு. மீனாட்சி எவ்வளோ நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரணும்? நீ அழாதம்மா மீனாட்சி, உனக்கு துணையாக நாங்கள் எல்லாருமே இருக்கோம். கூடிய சீக்கிரம் ஆனந்த் மாப்பிள்ளை உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு அப்படின்னு ஜானகி மைதிலி எல்லாரும் மீனாட்சிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அபிராமி நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு ரொம்பவே மனக்குழப்பத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக லேடி போலீஸ் ஒருத்தவங்க வராங்க. இங்கே யாருங்க ஆனந்த் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பையன்தாங்க ஆனந்துங்கிறாங்க அபிராமி. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே ஆனந்தும் வந்துடுறாங்க. முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போதே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காருல்ல, அதுக்காக தான் இவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க, ஆனந்த் உடனே கார்த்தியை திரும்பி பார்க்க, அண்ணா நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலங்கிறாங்க கார்த்தி. அப்போ யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்கவும், மீனாட்சி வெளியே இருந்து நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறாங்க. எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போய் பார்க்குறாங்க, மீனாட்சியா இதுங்கிற மாதிரி. அருணாச்சலம் அபிராமி ரெண்டு பேருமே என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. அதோட ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. ஒரு வேளை வீட்டில் இருக்கிற எல்லாரும் மீனாட்சியை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைப்பாங்களா, இல்லை ஆனந்த் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதுமே இவனை பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணோம், இப்போ இவனே ஜெயிலுக்கு போயிட்டானே அப்படின்னு யோசிச்சு ரியாவே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்களா, இல்லை ஐஸ்வர்யா ரியா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணி அபிராமி ஃபேமிலியெல்லாம் பழி வாங்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.